மார்கழி மாதம் தமிழர் பண்பாட்டில் சில மாதங்கள் வாழ்க்கை முறையையே மாற்றும் சக்தி கொண்டவை. அதில் மார்கழி மாதம் மிக முக்கியமானது. மார்கழி மாதம் என்பது வெறும் நாட்காட்டி மாதம் அல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். மார்கழி மாதம் மனிதர்களை வெளிப்புற சத்தத்திலிருந்து உள்ளே திரும்பச் செய்து இறைவனோடு இணைக்கும் காலமாக கருதப்படுகிறது. மார்கழி என்ற பெயரின் பொருள்: மார்க்கம் என்றால் வழி, லீ என்றால் செல்லுதல், அதாவது இறைவனை அடையும் வழியை சுட்டும் மாதமே மார்கழி. இந்த மாதம் பக்திக்கான பாதையை நினைவூட்டும் காலமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம். புராண நம்பிக்கையின்படி மனிதர்களுக்கான ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். அதாவது தை முதல் ஆனி வரை பகல் பொழுதாகவும், ஆடி முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் கருதப்படுகிறது. அப்படி பார்த்தால் தேவர்களின் காலை நேரம்தான் மார்கழி. எனவே இந்த மாதத்தின் அதிகாலை நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு, தியானம் ஆகியவை பல மடங்கு பயன் தரும் என்று நம்பப்படுகிறது. சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் மற்றும் திருப்பாவை. மார்கழி மாதத்தின் ஆன்மீக அடையாளம் ஆண்டாளும் திருப்பாவையும் தான். ஆண்டாள் ஒரே பெண்ணாழ்வார். அவர் அருளிய 30 திருப்பாவை பாசுரங்கள் மார்கழி முழுவதும் பாடப்படுகின்றன. ஆண்டாள் தன்னை கோபிகையாக கருதி கிருஷ்ணனை அடைய பாடியதே திருப்பாவை. ஆன்மீக ரீதியாக பார்த்த மார்கழியை அறிவியல் ரீதியாகவும் பார்க்கலாம். மார்கழி மாதம் ஏன் விடியற்காலை 4 மணிக்கு எழ வேண்டும்? அறிவியல் காரணம் என்ன என்பதை பார்ப்போம். மார்கழி மாதத்தில் அதிகாலை 4 மணி அளவில் எழுவது ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவியல் ரீதியாகவும் உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது. மனித உடலுக்கு ஒரு உயிரியல் கடிகாரம் உள்ளது. அதிகாலை 3:30 முதல் 5:30 மணி வரை உடல் இயற்கையாகவே எழ தயாராக இருக்கும் நேரம். இந்த நேரத்தில் உறக்க ஹார்மோன்கள் குறைகிறது, எழுச்சி ஹார்மோன்கள் சமநிலையில் வருகிறது. அதனால் 4 மணிக்கு எழுவது உடலை சோர்வடையாமல் வைத்துக் கொள்கிறது. மார்கழி மாதத்தில் குளிர்ந்த தெளிந்த வானம் அதிகம். மாசு குறைவதால் கீழ்மட்ட தீங்கு விளைவிக்கும் ஓசோன் குறைகிறது. இதனால் தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கும். மார்கழி மனித மூளைக்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் உகந்த காலம். மார்கழி குளிர் மனித மூளையின் விழிப்புணர்வை அதிகரிக்கிறது, தூக்க மந்தம் குறைகிறது, கவனம் நன்றாக இருக்கும். அது மட்டுமின்றி நினைவாற்றலும் அதிகரிக்கிறது. அதிகாலை எழுவதால் மன அழுத்தம் குறைந்து மனநிலை சீராகிறது. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஏன் அரிசி மாவால் கோலமிட்டார்கள் என்றால், எறும்புகள் மற்றும் பறவைகள் போன்ற பிற உயிர்களுக்கும் உணவளிப்பதற்காகத்தான். ஏன் விடியற்காலை விளக்கேற்ற வேண்டும் என்றால், விளக்கு ஏற்றுவதால் மன அமைதி ஏற்படும், ஒளி இருளை அகற்றும். அறிவியல் ரீதியாக ஒளி கண்களுக்கு தெளிவை வழங்கி கவனம், எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்கிறது. மார்கழி காலையில் விளக்கேற்றும் போது சிறிய வெப்பம் உருவாகிறது. குளிர் காரணமாக ஏற்படும் சோர்வும் குறைகிறது. மார்கழி மனித மூளை, மனம், ஆன்மா இவை ஒன்றாக இணைவதால் மன அமைதி, தெளிவு, நல்ல சிந்தனை கிடைக்கும். நம் முன்னோர்கள் அறிவியல் வார்த்தைகள் அறியாவிட்டாலும் மூளை நலம், மன அமைதி, ஒழுக்கம் இவற்றை மார்கழி வாழ்க்கை முறையில் இணைத்திருந்தார்கள். இன்று அறிவியல் அதனை உறுதிப்படுத்துகிறது.